அவர் கட்சினா அவர் தானே இருப்பாரு. இப்ப நீங்க 4 முனை போட்டின்னு சொல்லக்கூடாது, நாங்க தனித்த முனை. நீங்க இங்க இந்த நிலையில அவங்க சரியாதான் சொல்றாங்க, மும்முனை போட்டின்னு. எங்க கொள்கையில அவங்களுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? ஏதோ 2026 வந்து 3 முனை போட்டி தான், எங்களை போட்டியிலே சேர்த்துக்கலன்னு சொல்லிட்டு இருந்தீங்களே, இப்போ எங்கள் அண்ணன் வந்து ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காரு, அதோட லிங்க் நான் உனக்கு அனுப்பியிருக்கேன், அதை போய் பாரு. 2026 2 முனை போட்டி தான், திராவிடமா தமிழ் தேசியமா, ஸ்டாலினா சீமானா. வந்து களத்துக்கு வாங்க, களத்துக்கு வந்து அரசியல் பண்ணுங்க, வீட்டுக்குள்ளே இருந்து அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்து அவரது சகோதரர் மு க முத்து மறைவுக்கு ஆறுதல் கூறிய சீமான், கொள்கைகள் வேறாக இருந்தாலும் அரசியலுக்கு அப்பாற்பட்டு முதலமைச்சரை சந்தித்ததாக தெரிவித்தார். தம்பி என்னப்பா உங்க அண்ணன் சீமான் போய் ஸ்டாலினை பார்த்து வந்திருக்காரு? டேய் அதெல்லாம் அரசியல் நாகரிகண்டா, உங்களுக்கு எங்கடா புரிய போகுது? போய் புசி ஆனந்துக்கு போஸ்ட் ஓட்டுற வேலையை பாருங்கடா, போங்கடா, போனா வைடா. சவுக்கு சங்கர் சொல்லும்போது கூட நான் நம்பலை, அவர் சீமான் மேலே இருக்க வன்மத்தில் பேசிகிட்டு இருக்காருன்னு தான் நினச்சேன். ஆனால் இப்போ நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலே ஸ்டாலின் கொடுத்த அசைன்மெண்ட் தான் போலையே. அதனால தான் சீமான் அண்ணனும் அந்த யூடியூப்பில் ஒரு வீடியோ போடுவார், அந்த அண்ணனும் போட்டு விஜய் இந்த கடி கடிச்சிக்கிட்டு இருக்கிய. இன்னைக்கு நேத்தாட நாங்கள் உங்களை விமர்சனம் பண்ணுறோம், நீங்கள் கட்சி ஆரம்பித்து முதல் மாநாடு நடத்துனதுலேருந்து நாங்கள் உங்களை விமர்சனம் பண்ணிகிட்டு இருக்கோம்டா. அதான் சரிதான். ஆனால் கடந்த ஒரு 5-6 மாதமாக சீமானும் சரி, சாட்டை துரைமுருகனும் சரி, விஜயையும் தாவேக்காவையும் அந்த அளவுக்கு கடுமையாக விமர்சனம் பண்ணலை, கொஞ்சம் சாஃப்டாக தான் ஹேண்டில் பண்ணாங்க. ஆனால் ஸ்டாலினை மீட் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் இருந்து 2 பேரும் விஜயை போட்டு கடின்னு கடிச்சு வைக்கிறாங்க. விஜய் எதிர்க்க வேண்டிய தேவை என்ன இருக்குது? எதிர்க்க வேண்டிய தேவை என்ன இருக்கா? பெரியார கொள்கை தலைவர்னு சொன்னால் எதிர்க்காமல் வேறு என்னதான் பண்ணுவாங்க? ஏன் பெரியாரை நீங்கள் ஏற்றுக்கலையா? பெரியாரை வழிகாட்டின்னு தானே நீங்கள் சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. உங்கள் கட்சியில் பாரிசாலர்னு ஒருத்தர் இருந்தார்ல, அவர் எதுக்கு கட்சியை விட்டு தூக்குனீங்க? அவர் பெரியாரை விமர்சனம் பண்ணார் அப்படிங்கிற காரணத்துக்காண்டி தானே அவரை கட்சியிலேருந்து தூக்குனீங்க. விஜய்னு ஒரு ஆள் கட்சி ஆரம்பிக்காமல் இருந்து அவர் பெரியார கொள்கை தலைவராக அறிவிக்காமல் இருந்திருந்தா நீங்கள் இன்னைக்கு வரைக்கும் பெரியாரை வழிகாட்டின்னு சொல்லிக்கிட்டு இருந்திருப்பீங்க. சரி, அதை கூட விடுங்க. இப்போ திருமாவளவனும் ராமதாசும் பெரியாரை ஏற்றுக்குவாங்க. இப்போ நீங்கள் அவங்க 2 பேரையும், திருமாவளவனையும் ராமதாசையும் தமிழினத்தின் துரோகின்னு நீங்கள் சொல்லிடுவீங்களா? என்னதான் இருந்தாலும் நீங்கள் வந்து ஒரு ரசிகர் கூட்டம், நாங்கள் வந்து ஒரு கொள்கை கூட்டம். எங்கள் கொள்கை கூட்டத்துக்கும் உங்கள் ரசிகர் கூட்டத்துக்கும் தான் போர். என்ன நீங்கள் பெரிய என்ன கொள்கை குன்றுகளா? உங்கள் கொள்கை என்ன? சீமானிசம். சீமான் ஆமான்னு சொன்னால் ஆமாம், இல்லைன்னு சொன்னால் இல்லை. விஜயாவது பரவாயில்ல, டிஎம்கேக்கும் டிவிகேக்கும் தான் போட்டின்னு சொல்லி டிஎம்கேவை எதிர்க்காது செய்கிறாங்க. ஆனால் நீங்கள் விஜயோட போர் புரிஞ்சு என்னங்க பண்ண போகிறீங்க? இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது தான் உண்மையிலே ஸ்டாலின் உங்களுக்கு அசைன்மெண்ட் கொடுத்துருக்காரோ அப்படின்னு தோணுது.